எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வீட்டில் மூலிகை எண்ணெய் எப்படி தலைக்கு தேய்க்கிற மூலிகை எண்ணெய் எப்படி தேய்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கு மூலிகையாக நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி இலையை பறிச்சிக்கோங்க, கருவேப்பிலை பறிச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் துளசி இலை எடுத்து பறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கடையில் வாங்கிக்கோங்க. வெந்தயம் நம்ம அஞ்சரைப்பட்டியிலேருந்து வெந்தயத்தை எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாம் எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. இலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காவை நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் போதும். இது ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த 1/2 லிட்டரை நல்ல அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காவை எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லா இலையும் எடுத்து அதில் போட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காண்டு அது அப்படியே எல்லா இலையும் எல்லாம் அது கூட இருக்கட்டும். நல்லா வெந்து வந்தோடனே அதுக்கப்புறம் நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். ஒரு 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஆறிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பாட்டிலில் ஊற்றி வைங்க. வடிகட்டுறது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குமிழ் மாதிரி இருக்கிற அந்த இதையும் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நன்றி.